1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு, 2 தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3-4 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. ஒரு சட்டியில் ஒரு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இந்த மாதிரி வந்து வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து, புளி தண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து அங்கே உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதித்து வந்ததும் சிம்மில் வச்சு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு வந்து எண்ணெய் நிறைய இருக்குன்னா நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். மீன் குழம்புக்கு எண்ணெய் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். சங்கரா மீன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வந்து சிம்மில் வைங்க போதும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். அதிலே நம்மளுக்கு வந்து வெந்துடும், இல்லைன்னா வந்து உடஞ்சிரும் மீன்.